ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 10ஆம் அத்தியாயம். இந்திரத்யும்னனின் புகழ் மீளல். நாரத மாமுனிவர் கூறினார். கழுகின் வார்த்தைகளை கேட்ட இந்திரத்யும்னன் துயரமும் ஆச்சரியமும் அடைந்தான். அவன் அதனிடம் விடை பெற்று கொண்டு தன் மரணத்திற்கு தயாரானான். ஆந்தை மற்றும் பிற உயிரினங்களுடன் தானும் இறக்க அவன் விரும்புவதை கண்ட கழுகு தன் நீண்ட ஆயுளுக்கு இதற்கும் ஏதோ தொடர்பு இருப்பதாக கருதி பின்வருமாறு கூறியது. இப்படி செய்யாதீர்கள், என் வார்த்தைகளை செவிமடுங்கள். நற்பண்பாளரே, என்னை விட நீண்ட ஆயுள் கொண்ட ஒருவர் இருக்கிறார். நீங்கள் விரும்புவது என்ன என்பதை அவர் நிச்சயமாக அறிவார். மானச ஏரியில் மந்திரகன் என்ற பெயரில் நன்கு அறியப்பட்ட ஒரு ஆமை இருக்கிறது. அதற்கு தெரியாதது என்று எதுவும் இல்லை. வாருங்கள், நாம் அங்கு செல்வோம். அதன் பின் அரசன், முனிவர், கழுகு, கொக்கு மற்றும் ஆந்தை ஆகியோர் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த ஆமையை காணும் விருப்பத்துடன் அவர்கள் தங்கள் பயணத்தை தொடங்கினர். அந்த ஆமை ஏரிக்கரையில் அமர்ந்திருந்தது. தூரத்திலிருந்தே அவர்களை கண்டு அது பயந்து போய் மிக விரைவாக நீருக்குள் சென்று மறைந்து கொண்டது. அப்போது ஆந்தை புன்னகைத்து கொண்டே அதனிடம் இவ்வாறு கூறியது. ஆமையே, ஏன் மறைந்து விட்டாய்? விருந்தினர்களிடமிருந்து ஏன் முகத்தை திருப்பிக் கொண்டாய்? அக்னி தேவன் பிராமணர்களுக்கு தந்தை போன்றவர். பிராமணர் அனைத்து வர்ணத்தவர்களுக்கும் தந்தை போன்றவர். மையல் நாயகன் பெண்களுக்கு தந்தை போன்றவர். தந்தை மகன்களுக்கு தந்தை, ஆனால் விருந்தினரோ அனைவருக்கும் தந்தை போன்றவர். இத்தகைய சிறந்த அறத்தை கைவிட்டு விருந்தோம்பல் தொடர்பான அனைத்து நெறிமுறைகளையும் ஏன் புறக்கணிக்கிறாய்? ஏன் அனைவரின் பாவத்தையும் உன்மீது சுமத்திக் கொள்கிறாய்? கூறுவாய் ஆமையே, இதற்கு இப்போது பதிலளிப்பாய். ஆமை கூறியது. நான் நீண்ட ஆயுள் கொண்டவன். விருந்தோம்பல் எனும் நற்செயலை எவ்வாறு செய்வது என்பது எனக்கு தெரியும். விருந்தினர்களை உபசரிப்பது புனித நூல்களில் மிக தெளிவாக வலியுறுத்தப்பட்டுள்ளது என்பதை நான் அறிவேன். அதற்கான முக்கிய காரணத்தை செவிமடுங்கள். அதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். இத்தனை தினங்களாக நான் எந்த விருந்தினரிடமும் வெறுப்பு காட்டியதில்லை. அனைவரையும் வரவேற்று உபசரிக்கும் புனித கடமையை செய்து வருகிறேன். ஆனால் உங்களில் 5ஆவதாக இருப்பவரும் நேர்மையானவரும் எளிமையான மனது உடையவருமாக தோன்றும் இந்த இந்திரத்யும்ன மன்னரை கண்டு நான் அஞ்சுகிறேன். முன்பு ரௌசக நகரத்தில் இந்த மன்னர் ஒரு யாகத்தை செய்து கொண்டிருந்தார். அப்போது யாக தீயினால் என் முதுகு பகுதி ஓடு தீந்து போனது. அந்த காயம் இன்னும் ஆறவில்லை. எனவே சோமரசத்தை பிழிந்து எடுக்கும் சடங்கின் ஆற்றலால் அவர் இங்கும் என்னை பொசுக்கி விடுவாரோ என்று நான் மீண்டும் அஞ்சுகிறேன். அந்த ஆமை இவ்வாறு கூறியதும், குருகுலத்தின் சிறந்தவனை, வானுலக மங்கையர் கூட்டத்தால் வானிலிருந்து மலர் மாறி பொழியப்பட்டது. மன்னரின் புகழ் மீண்டும் நிலைநாட்டப்பட்ட போது தேவ வாத்தியங்கள் முழங்கின. அவர்கள் மிகவும் ஆச்சரியமடைந்தனர். தங்களுக்கு முன்னால் ஒரு விமானம் நின்று கொண்டிருப்பதை கண்டனர். அது இந்திரத்யும்ன மன்னனுக்காக கொண்டு வரப்பட்டிருந்தது. அதை தேவர்களின் தூதுவர் ஒருவர் ஓட்டி வந்திருந்தார். தேவர்களும் பிராமணர்களும் அவருக்கு புதிய ஆசிகளை வழங்கினர். வானில் புகழுரைகள் முழங்கின. பின்னர் அந்த விமானத்தை நிறுத்திவிட்டு தேவர்களின் தூதுவர் வானுலக வாசிகள் செவிமடுத்து கொண்டிருக்கையில் இந்திரத்யும்ன மன்னரிடம் உரத்த குரலில் பின்வருமாறு கூறினார். தேவ தூதுவர் கூறினார். மன்னா, 3 உலகங்களிலும் உனது களங்கமற்ற புகழ் மீண்டும் நிலைநாட்டப்பட்டுள்ளது. எனவே விரைவாக இந்த விமானத்தில் ஏறுவாயாக. ஒரு கல்ப காலம் வரை தங்குவதற்காக பிரம்மனின் உலகத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உன்னை அழைத்து வருவதற்காகவே அவர் என்னை அனுப்பியுள்ளார். அளவற்ற புண்ணியம் ஒருவரிடம் இருந்தாலும் பூமியில் அவரது புகழ் பரவியிருக்கும் காலம் வரை மட்டுமே அவர் சுவர்க்கத்தில் வசிக்க முடியும். தேவர்களின் உலகத்தை, சுரலோகம் அடைவதற்காகவே தர்ம சாஸ்திரங்களில் குளங்கள், பூங்காக்கள் மற்றும் கிணறுகள் போன்றவற்றை அமைத்தல் உள்ளிட்ட பூர்த்தம் செய்து புனிதமான அறச்செயல்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இந்திரத்யும்ன மன்னன் கூறினார். மார்க்கண்டேய முனிவர், கொக்கு, ஆந்தை, கழுகு மற்றும் ஆமை ஆகியோரை எனது நண்பர்கள் ஆவர். இவர்களின் ஆற்றலே எனது செழிப்பிற்கு காரணமாக அமைந்தது. எனவே நான் முன்னால் செல்ல இவர்களும் என்னுடன் பிரம்மலோகத்திற்கு சென்றால் மட்டுமே
நானும் அங்கு செல்வேன். இல்லையெனில் செல்ல மாட்டேன். மற்றவர்களின் செயல்களையோ அல்லது எதிர்வினைகளையோ சார்ந்திராமல் நமக்கு நன்மை பயக்கும் வகையில் செயல்படுபவரே அறிஞர்களால் உண்மையான நண்பர் என்று அழைக்கப்படுகிறார். சுயநல செயல்களில் மட்டுமே ஈடுபட்டிருப்பவர்கள் வெறும் அசுந்தரர்கள், அதாவது வெறும் உயிர் சக்தியை மட்டும் சுமந்து கொண்டிருப்பவர்கள். அவர் மரணம் என்பது இயல்பான ஒன்று. இது ஒரு விதிவிலக்கான நிகழ்வு. உயிரினங்கள் பெறும் மிகச்சிறந்த செல்வம் மற்றும் உயிரினங்களின் அன்பும் நட்பும் தான் கீழ்கண்டவர்கள் பாவிகள், இழிந்தவர்கள், காமவெறி கொண்டவர்கள், அளித்த வாக்குறுதிகளை உண்மையுடன் காப்பாற்றாதவர்கள், பெரியவர்களிடம் பகைமை பாராட்டுபவர்கள் மற்றும் நண்பர்களின் மரணத்திற்கு காரணமானவர்கள். இவர்கள் அனைவரும் நரகத்தை அடைவார்கள். ஆனால் பிறருக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்யவும் துணிந்த இந்த ஐவரும் நல்லவர்கள். எனது புகழும் கீர்த்தியும் நிலைத்திருப்பதற்கு இந்த உன்னத ஆன்மாக்களின் ஆற்றலே காரணம். தேவதூதரே, அவர்கள் என்னுடன் சொர்க்கத்திற்கு சென்றால் மட்டுமே நானும் வருவேன், இல்லையெனில் வரமாட்டேன். தேவதூதன் கூறினான், இவர்கள் அனைவரும் ஹரனின் சிவனின் கணங்களாவர். சாபத்திற்கு ஆளானதால் அவர்கள் தங்கள் பதவிகளை இழந்து பூமிக்கு வந்தனர். சாப காலம் முடிந்ததும் அரசே, அவர்கள் மீண்டும் சிவனிடம் சென்று விடுவார்கள். எனவே அரசே, அவர்களை விட்டுவிட்டு தாம் மட்டும் என்னுடன் வரலாம். அவர்கள் இறைவன் மகேஸ்வரனை விட்டு பிரிய விரும்புவதில்லை. ஸ்வர்க்கத்து இன்பங்கள் அவர்களை ஈர்ப்பதில்லை. இந்திரத்யும்ன மன்னன் கூறினான், அப்படியானால் தூதரே, நீர் செல்லலாம். நான் ஸ்வர்க்கத்திற்கு வரமாட்டேன். நானே ஒரு காரணமாக மாற முயல்வேன். அசுத்தம், முழுமையான அழிவு போன்ற பல்வேறு குறைபாடுகள் இருப்பதால் ஸ்வர்க்கமும் சொர்க்கத்து இன்பங்களும் இகழப்படுகின்றன. வேதங்களில் கூறப்பட்டிருந்தாலும் நான் சொர்க்கத்து இன்பத்தை விரும்பவில்லை. அங்கு இருப்பவர் மீண்டும் வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். அந்த அச்சம் அவர் மனதிலிருந்து நீங்குவதில்லை. மனிதன் நிச்சயம் கீழே விழக்கூடிய அந்த சொர்க்கத்தை நான் விரும்பவில்லை. எனக்கு இன்னும் புண்ணியம் எஞ்சி இருக்கும் போதே நான் 4 முகங்களை கொண்ட இறைவனின் பிரம்மதேவரின் உலகிலிருந்து கீழே தள்ளப்பட்டேன். அதனால் நான் வெட்கமடைகிறேன். நான் எப்படி மீண்டும் அவரிடம் செல்வேன்? தூதனிடம் இவ்வாறு கூறிய பின்னர் அந்த தூதன் வியப்புடன் கேட்டுக்கொண்டிருக்கையில் அரசன் அந்த ஆமையிடம் அதன் நீண்ட ஆயுளுக்கான காரணத்தை வினவினான். ஆமையே, உனக்கு இந்த நீண்ட ஆயுள் எப்படி கிடைத்தது? நீ என் நண்பனும் தோழனும் ஆவாய். என் புகழை காப்பாற்றிய என் குருவும் நீயே ஆவாய். ஆமை கூறியது, மன்னனே, கேட்பதாலேயே பாவங்களை போக்கக்கூடிய அந்த தெய்வீக கதையினை நீ செவிமடுப்பாயாக. இக்கதை இனிமையானது, சிவபெருமானின் பெருமையோடு தொடர்புடையது. மன்னனே, யாரொருவர் இந்த கதையை ஸ்ரத்தையுடன் கேட்கிறாரோ அவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். சம்புமூர்த்தியின் சிவனாரின் அருளை பெற்றதன் பின்னரே நான் இந்த நீண்ட ஆயுளையும் ஆமை பிறவியையும் அடைந்தேன். 10ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.